உள்ளாட்சிகளுக்கான தகவல் மையம், தன்னாட்சி நடத்துகிற இந்த தகவல் மையம் எந்த ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் ஒரு ஃபோன் எடுத்து கூப்பிட்டாங்கன்னா கட்டணமின்றி பதில் சொல்கிற ஒரு தகவல் மையம். ஊரில் இப்போ நீங்கள் ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கலாம், முன்னாள் ஊராட்சி தலைவராக இருக்கலாம், வார்டு மெம்பராக இருக்கலாம், கிராமத்தை மேம்படுத்தணுன்ற ஒரு இளைஞராக இருக்கலாம், ஊராட்சி நிர்வாகம் சம்மந்தமாக இல்லை ஒரு திட்டங்கள் சம்மந்தமான கேள்விகள் எதையுமே நீங்கள் தகவல் மையத்துக்கு கூப்பிட்டு பேச முடியும். அது 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை அட்டை கிடைக்கிறதா இருக்கலாம், வீட்டு வசதி திட்டம், குடிநீர் திட்டம், இப்படி பல திட்டங்களுடைய சரியான தகவல்களை, அதாவது வெறுமன விருப்பம் இது சரி தான் முறையான சரியான தகவல்களை அரசாணைகள் உட்பட பல தகவல்களை நீங்கள் தகவல் மையம் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு யாரை அணுக முடியும், எந்த அலுவலர்கிட்ட பேச முடியும், கிளர்க்கிட்ட பேசணுமா, தலைவர்கிட்ட பேசணுமா, பிடிஓ ஆஃபீஸில் பேசணுமா, கலெக்டர்கிட்ட பேசணுமா, பேசும்போது எந்த கோரிக்கை கடிதம் மூலிமா பேசுறது, அதில் என்ன அரசாணை குறிப்பிடுறதுன்ற உள்ளிட்ட தகவல்களை தகவல் மையம் சொல்ல தயாராக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே ஏதோ கூப்பிட்டா ஒருத்தர் ஒரு தீரியா ஒரு சட்டத்தை இல்லை ஒரு அரசாணையை சொல்லிட்டு முடிச்சிருவாங்க அப்படின்றது இல்லை. நீங்கள் கூப்பிடும்போது ஏதோ ஒரு ஊராட்சியிலேருந்து கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு சரியான தகவலை கொண்டு போய் சேர்க்கணும், அதனால் ஊர் முன்னேறும் என்ற அடிப்படையில் இங்கே பேசுகிற நாங்கள் ஒருத்தராக இல்லைங்க, 4-5 பேர் தேவைப்படும் அனுபவம் மிக்கவர்கள் பேசுகிறாங்க. குறிப்பாக முன்னாள் ஊராட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், பஞ்சாயத்துகளுக்காக வேலை செய்கிறவங்க, உள்ளாட்சிகளுக்கான ஆய்வாளர்கள், எப்படி நீங்கள் சொல்கிற கேட்குற தகவலுக்கு உரிய முறையான பதில்கள் கிடைக்கிற ஒரு தகவல் மையமாக இருக்குது. கண்டிப்பாக கூப்பிடுங்க. இது வரைக்கும் நிறையா பேர் கூப்பிட்டுருக்காங்க, பயன்பட்டுருக்காங்க. நீங்களும் கூப்பிடுங்க. ஊரை முன்னேற்றுகிற, உள்ளாட்சிகளை வலுப்படுத்துகிற உங்களோட அதே நோக்கத்தோட நாங்களும் ஒருங்கிணைஞ்சிக்கிறதுக்கு ஆர்வமாகவும் ஆவலாக இருக்கிறோம். தகவல் மையம் நம்ம இணைக்கிற ஒரு பாலமாக இருக்கும்.